हाय फ्रेंड्स इनकी स्वीट कॉर्न फ्राइड राइस எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1/2 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து வெங்காயத்தாள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் குடமிளகாய் 1 டீஸ்பூன், சிகப்பு குடமிளகாய் 1 டீஸ்பூன், கேரட் பீன்ஸ் எல்லாம் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸ் 2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் வந்து ஒரு ½ கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப் எடுத்து நான் வடித்து ஆற வச்சுருக்கேன். சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், பெப்பர் வந்து 1 டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வானல்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் போட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5-6 செகண்ட் வதங்கினா போதும். எண்ணெய் ரொம்ப லேசாக போட்டிருங்க இல்லையா, அதனால் சீக்கிரம் வதங்கிடும். அடுத்தது பீன்ஸ் போட்டுக்கோங்க. அது கூடவே கேரட் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஒரு 20 செகண்ட் வந்து நல்லா வதக்குங்க. நம்ம குட்டி குட்டி பீஸாக போட்டிருக்கோம், அதனால் வந்து எண்ணெயில் வந்து உடனே வதங்கிடும். காய் வதங்கிடுச்சு. இப்போது குடமிளகாய் போட்டுக்கோங்க. குடமிளகாய் பார்த்திங்கன்னா உடனே வதங்கிடும். ஸோ வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் வதக்கி விடுங்க. இப்போ ஸ்வீட் கார்ன் போட்டுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் போட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்குங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா காய்க்கு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரைஸில் வந்து நான் வேக வைக்கும் போதே வந்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். அதாவது சாதத்தில் வந்து உப்பு இருக்கும். இப்போ காய்க்கு மட்டும் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போது வடித்து வச்சுருக்க ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் வாஷ் பண்ணி அதை வந்து எண்ணெயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை வறுத்து அதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து சாதம் வந்து உடையாமல் வரும். அதே போல் நீங்களும் வடித்து வச்சுக்கோங்க. ரைஸ் போட்டு உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாள் போட்டுக்கோங்க. போட்டு கிளறி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.